கணவன் மீது புகார் அளித்து 20 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றுத்தந்த மனைவியே கணவரை மீண்டும் விடுவிக்க கோரி ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே இந்த சுவாரஸ்யம் நிகழ்ந்துள்ளது. பனங்காட்டூர் பகுதியைச் சேர்ந்த இன்பகுமார் மீது அவரது இரண்டாவது மனைவி சந்தியா கொடுத்த புகாரில் அவர் மீது போக்சோ வழக்கில் 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்பகுமாரை விடுவிக்க கோரி சந்தியா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு ஒன்றை அளித்துள்ளார். அதில் 3 பெண் குழந்தைகளுடன் முதல் மனைவியும் ஒரு பெண் குழந்தையுடன் தானும் ஆதரவின்றி தவிப்பதால் இன்பகுமாரை விடுவிக்க வேண்டும் என கூறியுள்ளார். ஆசிய கண்டத்தின் 2 வெவ்வேறு பிராந்தியங்களில் மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. அதிகாலையில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் சீனாவின் ஒரு பகுதியாக உள்ள திபெத்திலும் அந்தமான் கடல் பகுதியிலும் உணரப்பட்டது. திபெத்தில் உணரப்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 4.5 என்ற அளவிலும் அந்தமான் கடல் பகுதியில் 4.9 என்ற அளவிலும் இந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. இந்தியாவின் வடகிழக்கு பகுதியில் உள்ள அருணாச்சல பிரதேச எல்லையிலும் நில அதிர்வு உணரப்பட்டதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.